ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேடி நாய்ஸ்டி. இன்றைக்கி வீடியோவில் 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம். முடி நல்லா அடர்த்தியாக மாறும். ரொம்ப முடி கொட்டி போய் மெலிசாக இருந்தாலுமே வளர்கிற முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதோட முடியோட டென்சிட்டி, அதாவது அடர்த்தியும் அதிகரிக்கும். இதில் நம்ம ரொம்பவே முக்கியமான ரொம்ப பழமையான ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ஹேர் பேக்கில் சேர்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஹேர் பேக்கு முழுமையான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஹேரோட திக்னஸ் அதிகரிக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப ஹெல்ப் ஆகும். இளநரைகள் வராமலும் தடுக்கக்கூடியது. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிற ரொம்ப முக்கியமாக பெஸ்ட்டான இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம். இந்த இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. நார்மலாக ரைஸ் ஆட் பண்ணுறதை விட இந்த கருப்பு அரிசி, அதாவது கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஹேருக்கு தேவையான அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸ்கேல்ப்பையும் முடியோட வேர்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா முடி பாதியிலே உடையாமல் நல்ல ஆரோக்கியமாக வளரும். அதாவது ஹேர் பிரேக்கேஜ்னு சொல்லுவோம். ரொம்ப வீக்கான ஹேர் ஸ்ட்ரென்த்ஸாக இருந்ததுன்னா பாதியிலே உடையும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல திக்காக ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த நிறம் பார்த்திங்கன்னா ஹேர் நல்ல கருகருன்னு வளர்கிறதுக்குரிய அந்த மெலனின் பிக்மெண்ட் அதிகரித்து தரும். ஸோ இதனால் இளநரை இருக்கவங்க, இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிறைய முடி ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் கூட இந்த கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா ரிவர்ஸ் பண்ணி கொடுத்து இருக்கிற அந்த நரைமுடிகளையும் மாற்றுறதோட வளர்கிற முடி நல்ல கருகருன்னு ஹெல்த்தியாக வளரும். நான் 4 ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிறேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி சேர்த்துட்டு இது கூடவே அடுத்தது 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க வெந்தயம் சேர்த்து பாருங்கள். ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணும்போதே சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணுறதோட ஹேர் க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் தலையில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே அண்ட் வைட்டமின் இ பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், அதாவது நம்ம ஸ்கேல்பில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால ஹேர் ரூட் ஸ்ட்ரென்த் ஆகும். எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இது கரெக்டாக முழுகிற அளவு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா ஊற வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணி தேவைப்படும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். மறுநாள் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக இது ஊறும்போது இந்த கலரே சேஞ்ச் ஆகும். அதாவது கருப்பு கவுனி அரிசியிலேருந்து இந்த கலர் நல்லா வெளிவரும். வாட்டரோட கலரே கம்ப்ளீட்டாக மாறுறது நீங்களே பார்க்கலாம். இப்போ இதை நேற்று நைட்டே ஊற வச்சேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஒரு மாதிரி நல்ல டார்க் ரெட்டிஷ் கலர் மாதிரி தெரியும். வெந்தயமும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இந்த வாட்டரே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னால் நல்லா சோக்காகி அதோட சத்துக்கள் ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும். இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸான இந்த வாட்டரை சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வழுவழுன்னு ஒரு திக்காக அரைப்படும். இல்லாட்டின்னு உங்களுக்கு கொரகொரன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இந்த தண்ணி மீதி இருக்க தண்ணி அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். எக்ஸஸாக இருக்க இந்த தண்ணியை இது கூடவே சேர்த்து கலந்துக்கிறேன். இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். நார்மலான அரிசி சேர்க்குறத விட இந்த கருப்பு கவுனி அரிசி சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். யூஸ்வலாகவே நம்ம ரைஸ் வாட்டரோ சோக்ட் ரைஸ் வாட்டர், அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி, அரிசி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, இது எல்லாமே முடியோட வளர்ச்சிக்கும் நல்லது. ஒவ்வொரு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸையும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளர வைக்கும். முடி நல்லா திக்காக மாறும், பவுன்சியாக இருக்கும். பட் இந்த கருப்பு கவுனி அரிசியில் நம்ம இந்த பேக்கை பண்ணும்போது, அதாவது சாதாரண அரிசி இல்லாமல் இதில் பண்ணும்போது ட்ரிப்பிள் பெனிஃபிட்டாக இருக்கும். பொதுவாகவே இதை கஞ்சி வச்சு குடிக்கும்போதோ இல்லை கருப்பு கவுனி அரிசி இன்டேக்காக எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸை தரக்கூடியது. ஸோ இதை இந்த பேக்கில் நம்ம போடுறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரெமெடியாகவே இருக்கும். ஃபைனலாக இப்போ இதை நல்லா வடித்த பிறகு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வடித்து எடுத்தாச்சு. அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாழைப்பழம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓரளவு கனிஞ்ச பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 தான் ஆட் பண்ணுறேன் சின்ன பழம். ரொம்ப லாங் ஹேராக இருந்தால் நீங்கள் 2 பழம் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பனானா ஃபுல்லாக வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம் மொத்தமாகவே 3யும் ஒன்றாவே அரைச்சிருக்கலாம்னு. பனானாவையும் சேர்த்து நம்ம அரைச்சோன்னா ரொம்ப குழ குழன்ட்டு இருக்கும். வடிக்கிறதுக்கு அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கிளாத் வச்சு ரொம்ப அழுத்தி பிழிஞ்சு எடுத்தால் தான் வரும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் தனியாக இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பனானாவை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது டைரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக அந்த கட்டி கட்டியாக இருந்தால் மட்டும், அதாவது பனானா பீஸஸ் சரியாக அரைப்படலைனா மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பனானாவில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நல்லா அடர்த்தியாக மாற்றக்கூடியது. ஹேர் நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும். முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் அதாவது வெடிப்புகள் இருக்காது. ஸோ ஹேருக்கோட டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்காது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா பனானா வந்து உங்களுக்கு முடியில் ஒட்டுச்சுன்னா ரொம்ப பிசுப்பாக ஒட்டிடும். அலசி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக, அதாவது கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மொத்தமாக சேர்த்து அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். பட் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணாமலும் ஹேர் பேக்கை போடாதீங்க. ஏன்னா அரிசியும் வந்து உங்களுக்கு வெந்தயம், அரிசி இது எல்லாமே வந்து துகள்களாக இருக்கும். ஹேரில் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் பிடிச்சதுன்னா நீங்கள் முடிய சரியாக அலசலைனாலுமே அதுவே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஏற்படுத்தும். அதனால் இந்த ப்ராசஸில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹேர் பேக் நீங்கள் போடும்போது ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ட்ரையான ஹேராக இருக்குன்னா இதில் வந்து ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு நீங்கள் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஹேரில் முன்னாடியே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் போடுங்க. ஹேர் பேக் போட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணின உடனே நல்லா வந்து ஹேர் நல்லா பவுன்ஸியாக தெரியும். ரொம்ப தின்னான ஹேர் கூட நல்லா பவுன்ஸியாக திக்காக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போதே முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஹேரில் ட்ரைனஸோ இல்லை ஸ்ப்ளிட்டன்ஸ் பிரச்சனையும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப மைல்டான ஷாம்பூஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ்க்கு நீங்கள் எந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வெறுமனே டைரெக்டாக ஷாம்புவை தலையில் போடாமல் தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் பேக் வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜேடி நைஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.